வணக்கம் கோயம்புத்தூர். சுமார் ஒரு 150 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஊட்டி, கூடலூர் ஏரியால நடந்த ஒரு தங்க வேட்டை. கோல்ட் ரஷ். இந்த 1840ஸ்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற கலிஃபோர்னியா ஸ்டேட்ல வந்து தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, யூரோப்லருந்து பல கோல்ட் மைனிங் கம்பெனிஸ் போய் அங்க கோல்ட் மைனிங் பண்றாங்க. உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள் எல்லாரும் அந்த ரீஜன் போயிட்டு அ கிடைக்கிற இடத்துலலாம் குழி நோண்டிட்டு தங்கத்த தேடுறாங்க. நெறைய தங்கம் கிடைக்குது ஆக்சுவலா. ஸோ இத வந்து கலிஃபோர்னியா கோல்ட் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஊட்டியில இருக்கிற கூடலூர் ஏரியால நடந்திருக்கு. பிரிட்டிஷ் டைம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடியும் ஆகட்டும், நம்ம ஊட்டி கூடலூர் சைடுல பண்டலூர், தேவாலா அப்படிங்கிற ஏரியால பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆதிவாசி மக்கள் வந்து நதிக்கரை ஓரமா இருக்கிற மணல், அப்புறம் காட்டுல இருக்கிற பாறைகள் இதெல்லாம் வந்து கோல்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 1874ல த அல்ஃபா கோல்ட் மைனிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனி அந்த கூடலூர் ரீஜன்ல போயிட்டு கோல்டு மைனிங் பண்றது தான் அவங்களோட பிளான். இதுக்கப்புறம் 1879ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர், ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேரு பார்த்தீங்கன்னா பிரவ் ஸ்மித். இவரை கூப்பிட்டு இந்த ஏரியாவை ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்றாங்க. அவரும் ரிசர்ச் பண்றாரு. 1879ல அவரோட ரிப்போர்ட் கொடுக்குறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த ஏரியால, அதாவது கூடலூர்ல இருக்கிற இந்த பண்டலூர், தேவாலா அந்த ஏரியால வந்து நிறைய தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சுமார் ஒரு 40, 41 மைனிங் கம்பெனிஸ்க்கு வந்து லைசென்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஏரியாக்கு போயிட்டு மைன் பண்றதுக்கு. இந்த கம்பெனிஸும் அங்க போயிட்டு அங்க இருக்கிற லேண்ட வாங்குறாங்க. விவசாய நிலங்கள வாங்குறாங்க. காஃபி எஸ்டேட்ட வாங்குறாங்க. வாங்கிட்டு மைனிங் தொடங்குறாங்க. குழி நோண்டுறாங்க. கோல்டு தேடுறாங்க. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் உள்ளூர் மக்களாகட்டும், வெளியூர் மக்களாகட்டும் எல்லாரும் அந்த ரீஜன் பார்த்து போறாங்க. பல்லாயிரக்கணக்கில் போயிருக்காங்க ப்ராபப்ளி. போயிட்டு கிடைக்கிற இடத்துலலாம் குழி நோண்டியிருக்காங்க. நதிக்கரை ஓரமா இருக்கிற மணல வந்து ஜலிச்சுட்டு தங்கத்த தேடியிருக்காங்க. இது வந்து சுமார் ஒரு 2, 3 வருஷம் நடந்திருக்கு. 1879ல ஸ்டார்ட் பண்ணி 1881 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்ட் ஹண்ட் நடந்திருக்கு. ஒரு கோல்ட் ரஷ் நடந்திருக்கு. இந்த கூடலூர் ரீஜன்ல. பட் என்ன ஆகுதுன்னா, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன புரிய வருதுன்னா, கோல்டு இருக்குது. பட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 3500 டன் மணல், மண், பாறைகள் இத வந்து சலிச்சாதான் சுமார் ஒரு 15 கிராம் கோல்டு கிடைக்குதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த 40, 41 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, லாஸஸ்ல மூடிர்றாங்க. அந்த கோல்ட் ரஷ் அதோட முடிஞ்சிருது. பட் அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் இல்லீகலா கோல்ட் மைனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காட்டுக்குள்ளாயே ஆகட்டும், நதிக்கரை ஓரமா இருக்கட்டும். இன்ஃபாக்ட் நெறைய இடத்துல அங்க இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியால பார்த்தீங்கன்னா, சின்ன ராட் ஹோல் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதா குழி நோண்டிட்டு ஒரு 10, 30, 40 அடி நிலத்துக்கு கீழ போயிட்டு, ஒரு ஆள் போற அளவுக்கு தான் இருக்கும் அந்த 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 ஹோல், அந்த ராட் ஹோல். உள்ள போயிட்டு அங்க இருக்கிற பாறைகள உடைச்சுட்டு தங்கத்த தேடுறது. இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது அப்பப்போ. சுமார் ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சில உள்ளூர் மக்கள் வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி உள்ள அந்த மைன்குள்ள போய் இறந்து போனதாவும் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த கூடலூர் கோல்ட் ரஷ். இந்த மாதிரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கோயம்புத்தூர் அண்ட் சரவுண்டிங்ல இருக்கிற ரீஜன் பத்தி நம்ம ஸ்டோரீஸ் பேசிட்டு இருக்கோம். கீப் ஃபாலோயிங் கோவை கதைகள். ஹேவ் அ நைஸ் டே. பை பை.